சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஆபிரகாமை அவருக்கு ஆண்டவர் தெரியாது முதல்ல. அப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டார், நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதினா உனக்கு நிறைய பிள்ளைங்களை தருவேன், நான் பெரிய ஒரு இதாக ஆக்குவேன், வந்துடு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்குறாரு, அவருக்கு ஆண்டவரை நம்பி சரி ஆண்டவர் அவருக்கு குழந்தை இல்லை. அந்த ஆபிரகாமுக்கு சாரான்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப், ஒரு பொண்டாட்டி. அப்போ 2 பேருக்குமே வயசாகிட்டே போதே தவிர குழந்தை பிறக்கல, குழந்தையே இல்லை. ஆண்டவர் ஆனால் என்ன சொன்னார், உனக்கு குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் குழந்தை தருவேன், அது மூலியமாக பெரிய உனக்கு ஒரு பெரிய திரளான ஆட்கள், நிறைய பேர், நிறைய பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் வயசாக கடைசியில் பார்த்தா குழந்தையே இல்லை, குழந்தையே வரல. அப்புறம் என்ன ஆச்சு, இவனுக்கு 100 வயசு ஆக போகுது. 100 வயசு ஆக போகுது. சாராளுக்கு 90 வயசு. இப்போல்லாம் தான் நம்மளுக்கு 100 90ங்கிறது வயசு. அப்போல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் 300 வயசு 400 வயசு. ஏன்னா அந்த டைமில் நல்லா இருந்துச்சு இதெல்லாம். 300 வயசு 400 வயசு பைபிள் கதையில் அது ஆனால் அதுக்கப்புறம் 120 140 200ங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ இவருக்கு 99 வயசுக்கிட்ட ஆகுது. சாராக்கும் 89 வயசுக்கிட்ட ஆகுது, குழந்தையே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் எப்படின்னு. அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அங்கே பாரு வானத்தை பாருங்கிறாரு. வானத்தை பார்த்தா நட்சத்திரம் இருக்கா, நட்சத்திரம் எண்ண முடியுமா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறாரு. எண்ண முடியாது ஆண்டவர். அப்புறம் மண்ணில் ஒரு இது மண்ணையும் எண்ண முடியுமா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு உன் பிள்ளைங்க இருக்குங்கிறாரு. உன் பிள்ளைங்கன்னா உன் சந்ததி உனக்கு வர. அப்போ சரி எப்படி ஆண்டவர், எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை எப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறேன், இல்லை ஆண்டவர் அடுத்த வருஷம் உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு தூதன் மூலியமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 90 வயசு சாராளுக்கும் 100 வயசு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறகு அவங்க ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அந்த ஈசாக்கு வளர்ந்து வரான். ஈசாக்கு வளர்ந்து வரும்போது ஒரு வாலிப பிள்ளையாயிடுறான். அப்போ அவன் நல்ல பிள்ளையா அவங்க அப்பாவுக்கு சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இது பண்ணுறார். திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாமை கூப்பிட்றாரு. ஆபிரகாமை எங்கே இருக்கிற, இதோ இருக்கிறான் ஆண்டவரேங்கிறார். எழும்பு, நாளைக்கு காலையில் எழும்பி போய் அந்த மலை மேலே ஏறி
நீ உன் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு மலை மேலே ஏறி உன் பையனை பலி கொடுத்துரு அப்படிங்கிறாரு. பையனை பலி கொடுத்துருன்னு சொன்ன உடனே இவன் ஒன்றுமே கேட்கல. ஆண்டவரே 100 வயசுல எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்களே, என் குழந்தை இவ்வளோ பெருசாக என்னோட சந்ததி இப்படி ஆகும்னு சொன்னீங்களே, ஆனாலும் நீங்கள் எனக்கு இப்படி பலி கொடுக்க சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம. சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அடுத்த நாள் காலையில் ஈசாக்கை கூப்பிட்றான். ஈசாக்கை கூப்பிட்டு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணும், நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் வா அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, அவனும் ஒன்றும் கேட்கல. அவன் என்ன வயசுங்க, சின்ன வயசு பையன்லாம் இல்லை, நல்ல வாலிப வயசு. அவன் என்ன பண்ணிக்கிறான், அவங்க பலி செலுத்துறதுன்னா அவங்க ஒரு மேடை மாதிரி கட்டிடுவாங்க. கட்டிட்டு அது மேலே அந்த பலியை வைப்பாங்க. ஆடாக இருக்கட்டும் கோழியாக இது வச்சுட்டு அது மேலே அந்த விறகெல்லாம் அடுக்கிட்டு தீயை மூடிடுவாங்க. அது ஆண்டவர் அது அப்படியே வாசனை. இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு இது. ஆண்டவருக்கு அது என்னன்னா நம்ம சொல்கிறத அவன் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவன் அந்த பையன் கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த பையன் கேட்குறான், ஈசாக்கு கேட்குறான், அப்பா நம்ம பலி செலுத்துகிறோம், பலி செலுத்துறதுக்கு அவன் ஏன்னா அவங்க அப்பாவை ஆடெல்லாம் தான் ஆடு மாடு பலி செலுத்தி தான் பார்த்துருக்கான். அப்போ ஆடு எங்கப்பா மாடு எங்கப்பா பலிக்குள்ள மிருகம் எங்கப்பா அப்படின்னு. அதை ஆண்டவர் பார்த்துக்குவாரா வாடான்னு அவன்கிட்ட சொல்லலை. ஒன்றை தான் பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. கூட்டிகிட்டு போகிறார். மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மலை மேலே ஏறுறாரு. அவனும் கூடவே அந்த இதெல்லாம் வரான், எடுத்துகிட்டு வரான், விறகெல்லாம் எடுத்துகிட்டு வரான். மலை அடிவார வரைக்கும் அவங்களோட ஆட்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இல்லை அவன் ரொம்ப பணக்காரன், பயங்கர பணக்காரன். அப்போ அவன் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் வராதிங்க, நானும் என் பையனும் மலை மேலே ஏறி போய் பலியை செலுத்திட்டு திரும்பி வந்துடுவோம். அவனோட விசுவாசத்தை பாரு. ஆண்டவர் யாரை சொன்னாங்க, ஈசாக்க பலி கொடுக்கணுன்னாங்க. அப்போ அவன் என்ன சொல்லணும், நான் போய் பலி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் திருப்பி அப்படின்னு தனியாக தான் ஒத்தப்படியாக தானே சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் மேலே நாங்கள் போயிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பலியை கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் திரும்பி நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவர் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார், நம்மக்கிட்ட நம்ம பிள்ளையை கேட்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனாலும் இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, ஆண்டவர் அப்படியே ஈசாக்கு பலி கொடுக்க சொன்னாலும் அந்த எரிஞ்ச சாம்பல் இருக்குது பற்றியா, அந்த சாம்பல்லேருந்து கூட இன்னொரு பிள்ளை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அவரோட ப்ராமிஸ் என்ன, அவனோட இது என்ன, வாக்குத்தத்தம் என்ன, திரளான ஜாதி, ஒரு பெரிய ஜனங்கள், என்னோட பிள்ளைங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போது ஈசாக்கு இல்லாமல் எப்படி பிள்ளைங்க வரும், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் தானே அதுக்கு பிள்ளைங்க வரும். அப்போ ஆண்டவர் சொன்னது பொய்யாவாது, கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அவ்வளோ விசுவாசம். அதனால தான் அவன் பேர் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாமுக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தந்தை. அந்த அளவு அவனுக்கு இருக்கிற விசுவாசம் எல்லாம் யாருக்குமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு விசுவாசம். அப்போ மேலே போகிறான், மலைக்கு மேலே போயிட்டான். மலைக்கு மேலே போயிட்டு பலிபீடம் கட்டுறதுக்கு கல்லெல்லாம் வேற அவன் ஈசாக்கு தான் கொண்டு வந்து வைக்கிறான். இவனுக்கு வயசாகிடுச்சு, இல்லை 130 வயசு 120 வயசு ஆகிடுச்சு. அப்போது இவனுக்கு கொண்டு வந்து அதை அவன் தான் அடுக்கிறான். அடுக்கிட்டு என்னப்பா பலி எங்கப்பா அப்படின்னா, நீ தான் பலி, கையை கட்டுறான். ஏன்னா கை காலை எடுத்துகிட்டு ஓடக்கூடாதுன்னு காலை கட்டுறான், கையை கட்டி படுக்க வைக்கிறான். அப்போ கூட அந்த பையனோட இது பாரு, ஒபீடியன்ஸ் பாருங்க. அவன் அப்பாவுக்கு எதிராக ஒன்றுமே பேசலை. அப்பா எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வார்னு சொல்லி அந்த யாராவது படுப்பாங்களா, உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவன் சைலண்ட்டாக படுத்து அப்படியே ஆண்டவர், அவனும் ஜெபம் பண்ணிகிட்ருப்பான், கண்டிப்பாக ஆண்டவரே நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்போது முடிச்சுட்டு கையை ஓங்குறான். பையனை பலி செலுத்துறதுக்கு கையை ஓங்குனப்போ ஒரு சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, குழந்தை மேலே கையை வைக்காத அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்போது நம்ம நினைக்கிறோம், அவன் சரி ஆண்டவரை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னால் போதும், அப்போ ஆண்டவருக்கு நம்ம செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோன்னு நினச்சிப்பாருன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. கடைசி நிமிஷம் இன்னும் இழுக்கிறாரு. எவ்வளோ நம்பரை என்ன பார்க்குறேன், இன்னும் இழுக்கிறாரு, எவ்வளோ நம்பரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே போகிறாரு. நம்மளுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது மாதிரி சண்டைலாம் வருது அப்படின்னா எவ்வளோ தூரம் நீ எனக்காக நிற்கிற பார்க்குறேன்னு அவர் கொஞ்சம்
அவருக்கு வந்து ஒரு ஆசை தான். இப்போ நம்ம குழந்தைங்க நம்மளை வந்து நம்புதுன்னா எந்த அளவுக்கு நம்மளை நம்புது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கேட்கணும்ல. கடைசி சில டைம்ஸ் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு கடை நான் வாங்கி தர மாட்டேன்டா அப்படின்னு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவன் கடையில் பில் போடுற டைமில் சரிதா உனக்காக வாங்கினேன் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம். அவங்களும் பரவாயில்ல எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படி. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து கடைசி நேரத்தில் சொல்கிறாரு, நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத அப்படின்னோடனே குழந்தைய எடுத்துடுறான். அப்போது கட்டியாச்சு, பலிக்கு வேணும் இல்லை. அப்போ பலிக்கு என்னன்னு பார்த்தா அங்கே பார் ஒரு முள் புதரில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன ஆச்சு, ஆண்டவர் முந்தின நாளே அவர் ரெடி பண்ணிட்டாரு. அந்த ஆட்டுக்குட்டியை முந்தின நாளே மலைக்கு மேலே ஏற்றிட்டார். ஏற்றி கொண்டு போய் அது பாவம் அங்கே இதில் சிக்கிட்டு நைட்டெல்லாம் இருந்திருக்கு. எதுக்கு, அடுத்த நாள் ஆண்டவருக்கு பலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவன் வந்து விலக மாட்டான், இவன் கண்டிப்பாக வந்துடுவான், பலி செலுத்துவான், இது பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். கடைசி நேரத்தில் அவன் பிள்ளையை சாகடிக்க போகிற நேரத்தில் நம்ம இதை கொடுக்கணும். அப்போ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளோட சைடில் நமக்கு தெரியாது. நம்ம சைடில் நம்ம என்ன விசுவாசம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போது ஒருவேளை நம்ம லைஃப்பில் வந்து இக்கட்டான நிலைமை, சில நேரம் வந்து ஆண்டவர் செய்ய மாட்டார், இதெல்லாம் செய்ய மாட்டார் சொல்லாரு, கண்டிப்பாக இது மாதிரி செய்வேன்னு சொன்னாலே ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவர் செய்வேன்னு வச்சுருப்பார், வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். நான் உனக்கு இது செய்வேன், கடன் பிரச்சனையா கடன்லேருந்து உனக்கு வெளியில் கொண்டு வருவேன், வியாதியிலேருந்து கொண்டு வருவேன், நம்மளுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், மேஜிக் மாதிரி இப்போ சொன்ன உடனே இப்போ நடந்துடணும் அப்படின்னு. ஆனால் சில நேரம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைப்பார். இப்போ ஈசாக்கெல்லாம் பிறக்கிறதுக்கே அவரை வெயிட் பண்ண வச்சார். பிறந்த குழந்தைய அப்புறம் பலி கொடுக்க சொல்கிறார். அப்போது ஒரு ஸ்டெப்லேயும் அப்போ தெரியாதானே ஆண்டவருக்கு ஆபிரகாம் அவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு. ஆனால் ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விசுவாசத்தை வந்து ஒரு சோதனை ஆண்டவர் கொடுக்குறாரு, அலோவ் பண்ணுறாரு. அவர் கொடுக்குறதில்ல, அலோவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நம்ம குழந்தை நம்மளை நம்புதா, இதில் நம்புதா, அடி வாங்கினா நம்புகிறாளா, இல்லை உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தா நம்புறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையிலையும் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்மளும் அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை போகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் இல்லை எனக்காக செஞ்சே தீருவார், செய்யாமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம நடத்துகிறோம்னா என்ன பிரச்சனை வரட்டும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். சங்கீதம் 30 மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலையில் களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று நான் பலமுடன் இருக்கையில் சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதிக்குமோ, அது உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலமரை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா. அவர் சப்போஸ் நம்ம பண்ணுற இதில் வந்து கோபப்பட்டாலும் அது எவ்வளோ நேரம் தான் இருக்கும், ஒரு நிமிஷம் தான் அவரோட கோபமா. ஆனால் அவரோட தயவுனா அன்பு, அவர் நம்மளுக்கு செய்கிற காரியங்கள் வந்து நீடிய வாழ்வு, அதாவது நம்ம வாழ்நாள் பூராவும் அது வருமா.
சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். சாயங்காலம் நம்ம பெட்டில் போய் படுக்கும்போது நிறைய விஷயத்தை குறித்து நம்ம அழுதுட்டு, ஐயோ ஆண்டவர் இப்படிலாம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், போராட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு நம்ம போய் படுக்கிறோம்னு வச்சுங்க. ஆனால் காலையில் எழும்பும்போது அதெல்லாம் மறைஞ்சிரும். அவரோட அன்பும் அரவணைப்பும் நம்மளை அன்பு நிரப்பி, ஆண்டவரேன் காலையில் அவரோட சமூகத்தில் போய் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமா, இல்லை ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் மாற்றி போடுவார், எல்லாத்தையும் சந்தோஷமாக்கி போடுவார்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம அவரை துதிக்க பண்ணுவான். அவர் சொல்கிறார், என்ன நீங்கள், அவன் சொன்னான், எனக்கு நான் குழியில் விழுந்து நான் செத்து போயிட்டேன்னா உங்களுக்கு என்ன லாபம்? அவன் கேட்குறான், நான் குழியில் விழுந்து செத்து போயிட்டா உங்களுக்கு என்ன லாபம்? அது செத்து போன அது சாம்பல் உங்களை என்ன ஆண்டவரின் நல்லவர்னு சொல்லவா போகுது? இல்லை நான் உயிரோடு, அவன் சொல்கிறான், அவன் வாதாடுறான் ஆண்டவர்கிட்ட. அப்போது நான் உயிரோடு இருந்தால் தானே ஆண்டவர் உங்களை துதிக்க முடியும், நான் உயிரோடு இருந்தால் தானே உங்களை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கேட்குறான். அப்போது ஆண்டவர் நம்மளை விடுவாரா? நம்ம உயிரோடு இருக்க தான் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நம்ம போய் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். அதனால தான் அவருக்கு லாபம். நம்மளை பிசாஸ் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நீ இப்போ எதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் அவருக்கு லாபமா? இல்லை. நம்மளை கண்டிப்பாக அவர் மீட்டெடுப்பார். ஏதாவது பிரச்சனை நமக்கு தோணலாம், ஒரு வேளை ஆண்டவர் கைவிட்டாரோ அப்படின்னு நம்ம புத்திக்கு அந்த மாதிரி தோணும். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே அதை கைவிடுறதே இல்லை. அவரோட மறைவில், அவரோட செட்டையின் கீழே அவர்கிட்ட நம்ம இருந்தோன்னு, அந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கை கீழே அந்த குஞ்சுகளை மறைச்சி பாதுகாக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை மறைச்சி பாதுகாக்கிறார். அந்த மாதிரி நம்ம போய் அவர்கிட்ட இருந்தோன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம எங்கேயோ தனியாக போய் இருந்துட்டு ஆண்டவரை பாதுகாக்கல, ஆண்டவர் செய்யலைன்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஆண்டவர் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னு வசனம் இருக்குது. அதாவது உன்னதமானவரோட நிழலில் நம்ம இருக்கணும். அப்போ அது ஒரு பாட்டை மட்டும் நம்ம பாடிட்டா, நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நம்ம நம்பினதுனால
கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவார், அவரை எல்லா விஷயத்துலேருந்து விடுவித்து காக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஹalleluya. கண்களை மூடுவோம். ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம் நாமத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஓ உம்முடைய செட்டையின் அடைக்கலத்தில், ஓ உம்முடைய சிறகுகள் நிழலில் ஓ எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் அங்கே தான் இருக்க விரும்புகிறோம், நாங்கள் வெளியில் போக விரும்பவில்லை கர்த்தாவே. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய கிருபை, ஓ உம்முடைய ஹalleluya தயவு எங்களுக்கு தேவையப்பா. உம்முடைய அன்பு எங்களுக்கு தேவையப்பா. ஓ இந்த நேரம் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி, எங்களுக்கு அன்பு செலுத்தினதுக்காக நன்றி அப்பா. ஓ இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதிங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளியில் நாங்கள் போகும்போது வரும்போது நடக்கிற எல்லா தீங்குக்கும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகள், எல்லா தேவைகளும் நீங்கள் சந்திங்கப்பா. ஓ நீங்களே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஓ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நாங்கள் நிரம்பி ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் பிரசன்னத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இதன் நேரம் முழுதும் உங்கள் கருத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.